ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னாக்கா, இது வரைக்கும் என் ஃப்யூச்சர் பற்றி நான் இது ஒரு நாள் கூட நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னாக்கா, எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாரு, உன்னை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேன்ற, உன் கூட இருக்கவங்க எல்லா அத்தனை பேரையும் பற்றி யோசிக்கிறேன், ஏன் உன் லைஃப்பை பற்றியும் உன்னை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேன்றன்னு கேட்பாரு. அது எனக்கு பழக்கமே இல்லை. என் லைஃப்பை பற்றியும் ஏன் நானே யோசிக்கணுமா அப்படின்ற ஒரு எப்படி ஒரு போர் அடிக்கும். என்னை பற்றி இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது. என் ஃப்யூச்சர் பற்றி நான் அடுத்தது என்ன பண்ண போகணுன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை நான் ஏற்றுக்குவேன். அது நல்லதோ கெட்டதோ அதை நான் ஏற்றுக்குவேன். நாளைக்கு என்ன நடக்க போதோ அதையும் நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்போ சந்தோஷமோ நடக்கும். எல்லாமே ஏற்றுட்டு தானே ஆகணும். அதுதான் நான் வாழ்க்கை. அதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் இது இப்படியே இருக்குதான்னு நான் ஒரு நாள் கூட நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன், யோசிக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு படித்த ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரும் யோசிக்கட்டும். என்னடாது இந்த பொண்ணு வழிக்கு இப்படி இருக்குது, நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் யோசிக்கட்டும். நம்ம யோசிக்கணும் அவசியமே கிடையாது. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது, அவனுக்கு தானே தெரியும். அவனே யோசிக்கட்டும். இந்த பொண்ணு இப்படியே இருக்கணுமா இல்லை ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தான் தெரியுமே தவிர நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன தான் ஓடி 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 கட்டுக்கட்டாக பணம் நம்ம சேர்த்து வச்சு சம்பாரிச்சா கூட நம்ம எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா நாம் நினச்சாக்கா நம்ம மேல் இடத்துல போய் இருக்க முடியாது. அவன் ஒன்று நினச்சா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நம்ம உழைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம உழைப்பு போடுறோம். அது நாளானைக்கோ எப்பயோ ஒரு தடவை நம்ம எங்கே போய் நிற்கணுமோ அங்கே தான் போய் நிற்போம். அது வரைக்கும் நம்ம உழைக்கணும் இல்லையா? அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என் லைஃப் நான் இவ்வளோ தூரம் நாங்கள் அழுகுறோனே, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நம்ம ஏன் இப்படியே இருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் வேஸ்ட்டுங்க. அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. நான் இப்பயும் அதான் சொல்கிறேன். நான் என் ஃப்யூச்சரை பற்றி நான் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. எல்லாம் அவன் கையில் ஒப்படைச்சிட்டேன்னு வச்சிங்க, அவன் பார்த்துக்குவான். நம்ம என்ன தான் நம்ம கவலை போட்டுட்டு இருந்தாலும், சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் கூட இருந்தாலும், நம்ம இப்படியே இருந்தாக்கா கடவுள் தூக்கி விட்டுருவாரா? இல்லை, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் இல்லையா? அந்தமாரி தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒன்று இருக்குது. நம்ம அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கும். எது வேணாலும் எப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போகிறோன்னா அப்படியே இருந்துட்டு போகிறோமே, சந்தோஷம் தானே. இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னாக்கா போனால் அதுவும் சந்தோஷம் தானே. எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம். இது வேணாம் அது வேணாம் நம்ம சொல்ல முடியாது. எது தலையில் எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கும். இல்லை அந்த தலையை எடுத்து அழிச்சிட்டு புதுசாக எதாவது எழுத போகிறோமா? வாய்ப்பே இல்லை. ஏதுன்னு தான் நடக்கிறது தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ என் லைஃப்பை பற்றி இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது. நான் இதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். எங்கே போதோ அங்கே போட்டோம், எங்கே முடியுதோ அங்கே முடியட்டும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மணி 7:30 ஆகிடுச்சு. நான் கிளம்பி வேலைக்கு போகணும். இதோடு முடிச்சுக்கிறேன். புதுசாக என் சேனல் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் வெளில மட்டும்